Hi friends, welcome to Annam's Recipes. Cappuccino எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். ரொம்ப ஈஸி தான். ரெண்டு இன்கிரிடியன்ட் தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சீனி, அப்புறம் வந்து தண்ணி, அப்புறம் அந்த காஃபி போடுறதுக்கு பால். அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி போடலாம்னு பாப்போம். 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சும்மா போடுறோம் இல்லையா காஃபி தூள், அதெல்லாம் போடக்கூடாது. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் போடணும். இப்போ வந்து இதே அளவு சீனி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி 1 ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சம் பாதி இந்த குட்டி விஸ்கில் அடிக்கிறேன். இது வந்து சிலிக்கான்னு, அதனால நமக்கு சவுண்டும் கேட்காது. இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து ஒரு 20 மினிட்ஸ் பீட் பண்ணணும். நீங்கள் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த விஸ்கும் இல்லாதவங்க வெறும் ஸ்பூன் இருக்குது பாருங்கள் வீட்டில், அந்த ஸ்பூனில் கூட இந்த மாதிரி அப்படியே ஒரு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். கை வலிச்சதுன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடித்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி பிளாக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சு. நம்ம கேக்கில் எல்லாம் ஐசிங்க்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் அப்படியே விழாமல் அப்படியே நிற்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போ வந்து கேப்பச்சினோ பண்ண போகிறோம். இது ரெண்டுமே என் பையனோட ரெசிபி. அவன் தான் இந்த மாதிரி பண்ணி டெய்லி குடிப்பான். அவன் இன்றைக்கி எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான், நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கிறேன். இந்த கேப்பச்சினோக்கு பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் இதுக்கு. இப்போ நான் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கசப்பு அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. இப்போ பால் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன், அது இதில் ஊற்றுறேன். போதும், ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது. இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்க் இருந்ததுன்னா கூட விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக மிக்ஸ் பண்ண தெரியலன்னு அவன் வாங்கி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி மெதுவாக பண்ணணுமா. அது வந்து ரொம்ப க்ரீமியாக பட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஸ்லோவாக பண்ணணுமா. பாருங்கள் இப்போ ரொம்ப நுறையாக வந்துருச்சு. இதில் மேலே என்னவோ டெக்கரேட் பண்ண போகிறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கொஞ்சமாக அந்த க்ரீம் எடுத்துக்கிறான். இப்போ அந்த க்ரீமில் காஃபி பவுடர் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 சொட்டு. நான் வந்து லீஃப்னு சொல்லிட்டேன், அது வந்து லீஃப் இல்லையா, ஹார்ட்டாக. நமக்கு எங்கே அதெல்லாம் தெரியுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டான். இன்னும் காஃபி பவுடர் பத்தலை போல் போடுறான். நம்மலாம் சட்டு புட்டுன்னு என்னமோ காஃபி பவுடர் எடுத்தோமா கலந்தோமா குடித்தோமான்னு போயிடுவோம். இதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது. கொஞ்சம் கீழே இறக்கிக்க தெரியல. அந்த கலந்து வச்சுருக்கிறதுல ட்ராப்ஸாக எடுத்து அந்த காஃபி மேலே விடுறான். மெதுவாக விடணும். இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு அதில் சென்டரில் அப்படியே கோடு மாதிரி போட்டுட்டு வரேன். ஓ சூப்பர் ஹார்ட் பாருங்க. ஓ பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறது தண்ணி ஊற்றி அதுதான் கொஞ்சம் பக்குவமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி ரொம்ப தண்ணியான அந்த டிசைன் வராது. டிசைன் வரலைன்னா பரவாயில்ல, நம்ம சும்மா வச்சு குடிச்சிட வேண்டியதுதான். கேப்பச்சினோ எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதே ஒரு கெஃபே காஃபி டேயில் போய் குடித்தோம்னா எவ்வளோ ரேட் போடுவாங்க பார்த்தீங்க இல்லையா. எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம். என்ன கொஞ்சம் அந்த பீட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்ததே தவிர மற்றபடி எல்லாம் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது.
இதில் வந்து டேஸ்டெல்லாம் நீங்கள் அந்த க்ரீமை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக பால் நான் பண்ணேன் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.